ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட். நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூனுடைய ஒரு ப்ரீமியர் இனிஷியேட்டிவ் தான் ஜனநாயகன் டெஸ்ட் பேட்ச் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ். அது என்ன சார் ஜனநாயகன் அப்படின்னா, நம்ம போட்டித் தேர்வு மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பணி அப்படிங்கிறத தாண்டி அந்த பணி ஏன் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு மனசில் ஒரு இன்டென்ஷனோட தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மக்களுக்கு ஏதோ ஒரு வழிவகையில் நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக. அதனால தான் இந்த நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ மக்களுக்கு சேவை செய்யன்ற மனசில் நீங்கள் எண்றீங்க இல்லைங்களா, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த டிஸ்பேட்ச்க்கு நேமே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படின்னு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த எண்ணம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேண்டிடேட்டும் கண்டிப்பாக 100% கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினுடைய டிமாண்டை நம்ம கிளியராக பார்த்து தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வடிவமைச்சிருக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட டிமாண்டோடைய சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். எப்படின்னா 200 கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸில் கொடுக்க போகிறாங்க. குரூப் 2 குரூப் 2A காமன் ப்ரிலிம்ஸ் தான் இல்லையா. ஸோ 200 கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த 200 கொஷின்ஸில் 100 GS இருக்க போது, 100 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்க போகுது. இந்த 100 ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 4 சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய டாபிக்ஸ்: இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இதை தாண்டி மேத்தமெட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். அது நீங்கள் உருப்படியாக போட்டாலே கரை சேர்ந்துடலாம். அதுக்கு தகுந்தாப்புல தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் நம்ம டிசைன் பண்ணியிருந்துருக்கிறோம். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொது தமிழ், பொது ஆங்கிலம். இந்த பொது தமிழ், பொது ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 85 கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் இல்லாட்டி கிராமர் தான் கேட்க போகிறாங்க. மீதி 15 கொஷின்ஸ் தான் இதுலேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் பார்ட் அப்படிங்கிறதுல கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சினுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அக்டோபர்லேருந்து, ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ன்றது வந்துட்டு குரூப் 2 வந்துட்டு அரௌண்ட் அக்டோபரில் தான் நடக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு லாஸ்ட் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் உங்களுக்கு கொடுத்துருவோம். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸ் கிளாஸ். அதாவது மேத்ஸை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே மேத்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டில் மொத்த மேத்ஸும் கொண்டு வரது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மேத்ஸ் இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். இந்த 4க்கும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். மற்றபடி இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட நம்ம 20 டெஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்துருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்டிகல் 1 to 51 வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் மேத்தமெட்டிக்ஸ் LCM ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி இந்தியன் பாலிட்டியில் அடுத்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் சம்மந்தமாக இருக்குன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் படிச்சிங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் சேர்த்தே நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. அது கூட அக்டோபரோட செகண்ட் பார்ட்டு, அது கூட மேத்தமெட்டிக்ஸில் செகண்ட் பார்ட் கொடுத்துருவோம். இதே மாதிரி தான் நம்ம பாலிட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 5 டெஸ்ட்டுமே நம்ம பிரித்த விதம் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு தீம் வைஸ் தான் நம்ம பிரிச்சிருக்கிறோம். இப்போ லெஜிஸ்லேச்சர்லாம் ஒட்டுக்கா, அதே மாதிரி சென்டஸ்டட் ரிலேஷன்ஸு இதெல்லாமே ஒட்டுக்கா. அதே மாதிரி 5th ஷெட்யூல், 6th ஷெட்யூல், 8th ஷெட்யூல், 5வது அட்டவணை, 8வது அட்டவணை, 12வது அட்டவணை, இதெல்லாமே நம்ம தனித்தனியாக பிரிச்சிருக்கிறோம். ஸோ கான்ஸ்டியூஷன் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ், இந்த மாதிரி தீம் வைஸ் தான் நம்ம டாப்பிக்கே பிரிச்சிருக்கிறோம். அது கூட கரண்ட் அஃபேர்ஸ் மிங்கிள் பண்ண போகிறோம். அது கூட மேத்ஸையும் கொடுக்க போகிறோம் பேரலாம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 60 ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போது, கரண்ட் அஃபேர்ஸும் மேத்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸில் 20 இருக்க போது, மேத்ஸில் 20 கொஷின்ஸ் இருக்க போது. இந்த ரேஷியோவில் தான் உங்களுக்கு கொடுக்கவே போகிறோம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 லாஸ்ட் 5 இயரோட ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கவே போகிறோம். அதனால் மிஸ்ஸே ஆகாத அளவுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். மேக்ஸிமம் அவங்க எங்கே டச் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் தான் நம்ம கொஷின்ஸ் நிறையவும் கேட்க போகிறோம். அடுத்து பாருங்கள், இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் மிடிவலில் மட்டும் ஒரு ஏரியா. ரெண்டாவது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் மட்டும் ஒரு டெஸ்ட்டு, ஏன்ஷியன் மெடிவலுக்கு ஒரு டெஸ்ட்டு. அதில் கரண்ட் அஃபேர்ஸும் மேத்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் இப்போ எடுத்துக்காட்டு விஜயநகரா, பாமினி, அப்புறம் கம்ப்ளீட் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சேரா, சோழா, பாண்டியா, லேட்டர் பாண்டியா, இது எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா வச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மேத்ஸ் கொடுத்துறோம். அடுத்து பாருங்கள், மாடர்ன் இந்தியாவுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு. மாடர்ன் இந்தியாவில் வந்துட்டு 1885க்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டு, 1885 1947க்கு பின்னாடி ஒரு டெஸ்ட்டு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மேத்ஸ். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குற விதமே பார்த்தீங்க அப்படின்னா 15 days ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம்.
ஸோ 15 டேஸ் ரொம்ப கேலிப்ரேட்டாக நம்ம வந்துட்டு எடுத்து கொடுத்து நம்ம கொடுக்குற இதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு தனியாக நம்ம கிளாஸே எடுத்து கொடுத்துரும், நீங்கள் அதை படித்தா போதும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா பசங்க ஏதோ படிக்கிறோம், டிஸ்கிரிட்டாக நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்க கேட்குறது கரண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ், யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் அவங்க கேட்க போகிறாங்க. அதை அடிப்படையாக தான் நம்ம வந்துட்டு மொத்தமாக எடுத்து கொடுத்து வந்திருப்போம். இதை தாண்டி லைக் அவார்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், கேலண்ட்ரி அவார்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இதே மாதிரி வந்து நோபல் ப்ரைஸ், இந்த மாதிரி தனியாக டிஸ்கிரிப்டடாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்துட்டு தனியாகவே கரண்ட் அஃபேர்ஸை எடுத்து கொடுத்துட்றோம். நம்ம எடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க பாலிசி ஆஸ்பெக்டில் தமிழ்நாடு ஸ்கீம் ஒன்று மிஸ் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் ஒன்று மிஸ் ஆகிடக்கூடாது. எல்லாத்தையும் கலந்து தான் கொடுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நமக்கு தெரியும் ஆகஸ்ட் 5 இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, பட்ஜெட் வந்து சப்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு இப்போ பட்ஜெட் மட்டும் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் கொடுத்து வந்திருக்கிறோம். இது கூட கரண்ட் அஃபேர்ஸ் மேத்ஸ். அடுத்து பாருங்க, பாலிசி நோட்டுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். பாலிசி நோட்டு அதாவது தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவில் தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு சர்வே, தமிழ்நாட்டுடைய பாலிசி நோட்டு, தமிழ்நாட்டுடைய லாஸ்ட் 10 months கரண்ட் அஃபேர்ஸ், இது மட்டும்தான். நீங்கள் புத்தகத்தில் படிக்கிறது ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம டிசைனே பண்ணியிருக்கிறோம். பட்ஜெட்டுக்கு சர்வேக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, பாலிசி நோட்டுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் வந்து ஜாகிரஃபி, இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய ஜாகிரஃபிக்கு மட்டும், அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரீஸ் தொழில் துறை வந்துட்டு பரவலாக இது வந்து நம்ம டெஸ்ட் பார்த்தோம்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருந்துருக்குறோம். இது கூட இந்தியன் எக்கானமியும் கொடுத்துரும். இந்தியன் எக்கானமியில் நம்ம 2 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனலாக ஒன்று கொடுக்க போகிறோம், ரெண்டாவது கரண்ட் பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் சொன்னோமோ அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டோட பட்ஜெட், சர்வே, யூனியன் கவர்மெண்ட்டோடைய லாஸ்ட் 10 months கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி பேஸ் பண்ணி அது எல்லாமே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் நம்ம ரொம்ப பிரிச்சிருக்கிறது தமிழ்நாடு ஹிஸ்டோரியா ஓரியன்டாக. இப்போ ஹிஸ்ட்ரி ஓரியன்டான என்னன்னா சங்கம் ஏஜ்லேருந்து ஒவ்வொரு பீரியடும், சங்க காலம், சங்கம் அறிவிய காலம், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா களப்பிரர்கள் காலம், களப்பிரர்கள் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலம், அடுத்து அப்படியே கண்டினியூஸாக மெடிவல் பீரியடில் இப்போ கரண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு எடுத்து அது ஒரு டெஸ்ட்டாக கொடுத்தோம். கம்ப்ளீட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஒரு டெஸ்ட், அதோடைய கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி அதோடைய மேத்ஸ் தனி. அதே மாதிரி திருக்குறள் மட்டும், திருக்குறளும் அதே மாதிரி சங்க இலக்கியங்கள், சங்ககால இலக்கியத்திலிருந்துட்டு அதாவது தமிழ் இலக்கியங்கள் சங்ககால இலக்கியத்திலிருந்து தற்காலம் வரைன்றதுக்கு ஒரு தனியாகவே நம்ம ஒரு டெஸ்ட் கொடுத்துட்றோம். இதை தாண்டி சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அது ஒரு தனி டெஸ்ட். அடுத்து பாருங்க, நமக்கு சிலபஸ்ல இந்தியன் ஜியாகிரபி தான் இருக்கு, அது கம்ப்ளீட்டா ஒரு டெஸ்ட்டை கொடுத்துறப்போம். அதுக்கு ரெஸ்பெக்டிவ் மேத்தமெட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்குமே வந்துட்டு தனியாக ஒரு டெஸ்ட் கொடுத்துறப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குரூப் 2 மார்க் டெஸ்ட் 2 கொடுக்க போகிறோம். ஓவராலாக 20 டெஸ்ட், அடிஷ்னலாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு காமன் டெஸ்ட் வந்து தனியாக ஒன்று கொடுக்க போகிறோம். நம்ம குரூப் 2க்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் சீரீஸில் 20 டெஸ்ட் கொடுக்க போகிறோம், ஜிஎஸ்க்கு மட்டும். இப்போ தமிழ் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷை பொறுத்த அளவில் பொது தமிழ் இல்லாட்டி பொது ஆங்கிலத்தில் நமக்கு தெரியும் 100 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அந்த 100ல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறது, ஏன்னா வந்துட்டு நீங்கள் குரூப் 2ல் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற ஒரு 1000+ போஸ்ட்ன்றது வந்துட்டு கண்டிப்பாக போடுவாங்கிறது நம்ம டவுட்டே பட வேண்டாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 160லேருந்து 165 வரைக்கும் நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு 80+, 80க்கு மேலே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பொது தமிழ் இல்லாட்டி பொது ஆங்கிலத்தில் 85 கொஷின்ஸ் போடுறது நம்மளோட இலக்காக இருக்க போது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சொன்னால் தான் 85 கொஷின்ஸ் இலக்கணம் தான் கேட்க போகிறாங்க, தமிழோ இங்கிலீஷோ ரெண்டுலேயுமே. அதனால இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா 12 டெஸ்ட்டாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் 100 கொஷின்ஸ். அந்த 12 டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப சரியாக பிரித்து கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இலக்கிய வரலாறுன்ற ஒரு தனி பகுதியே இருக்குது, இலக்கிய வரலாறுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கன்செஷன் அப்படிங்கிறத வந்துட்டு பொது தமிழ் கிளாஸ்க்காக இருந்தாலும் சரி, பொது ஆங்கில வகுப்புக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கன்செஷன் அப்படிங்கிறது வழங்கப்படும். இப்போ நம்ம டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் பொது தமிழில் தான் ஜாயின் பண்ணுறீங்க, பட் நான் படித்ததில்லை அப்படின்னா நீங்கள் குரூப் 2 பேட்ச் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மகிட்ட போயிட்டுருக்கு, பிசிஎம் பேட்ச் போயிட்டுருக்கு. இதில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே பேட்சஸ் போயிட்டுருக்கு, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு கன்செஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்போம், அதில் டவுட் இல்லை. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாருங்கள், எழுத்து சொல் இலக்கணம், அதே மாதிரி வந்து வேற்றுமை தொகை, இதே மாதிரி கண்டினியூஸாக நமக்கு என்ன தேவையோ அதை 12 டாபிக்ஸாக பிரிச்சிருக்கிறோம். அதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி தான் டென்சஸ், ஆர்டிகல்ஸ், அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் தனித்தனியாக பிரித்து கொடுக்க போகிறோம். இதுக்கு சோர்சஸ் என்னங்க சார் அப்படின்னு கேட்டால், சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போகிறோம்.
உங்கள் ஸ்கூல் புக்கை தமிழோ இங்கிலீஷோ ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட்டாக எடுத்துகிற போகிறோம். இதை தாண்டி அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் நம்ம கண்டிப்பாக டச் பண்ண போகிறோம். இதே மாதிரி வந்துட்டு இப்போ நீங்கள் இங்கே கேட்கலாம், ஜிஎஸ்ஸை பொறுத்தளவு கேட்கலாம். ஜிஎஸ்ஸை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பெக்குலியர் டாபிக், அதில் கம்ப்ளீட் கரண்ட் தான். அப்போது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். அது ஸ்கூல் புக்கில் ஒன்றுமே நம்ம பார்க்குறதுக்கு இல்லை, கம்ப்ளீட் கரண்ட் தான். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு புத்தகங்கள் நிறைய இருக்குது, சரிங்களா? அதில் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா அது நம்ம ரெஃபர் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இதை தாண்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வந்துட்டு யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி தான் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி தமிழோ இங்கிலீஷோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அவுட் சோர்ஸில் நம்ம ரெஃபர் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம் ஃபார் அவர் குரூப் 2 எக்ஸாமினேஷன் 2026. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் எல்லாமே பயனடைஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் ஒரு நல்ல ஜாப், ஒரு மினிமம் கெசட் ரேங்க் அப்படிங்கிறத வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிறத சார்பாக வந்துட்டு நம்ம ஜனநாயகன் டெஸ்ட் பேட்ச் டீம் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.